நடிகை மீனாவை பந்தாடிய கதாநாயகர்கள் யார் யார்? ரஜினி, கமல், விஜயகாந்த் என தமிழின் அனைத்து முன்னணி ஹீரோக்களுடன் நடித்துள்ளார். அதே நேரம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என 4 மொழிகளிலும் நடித்து புகழ் பெற்றுள்ளார். கடந்த 40 ஆண்டுகளில் ஏராளமான வெற்றி படங்களில் நடித்துள்ளார். கடைசியாக மோகன்லால் நடிப்பில் வெளியான திருஷ்யம் படத்தில் நடித்து அனைவரின் பாராட்டையும் பெற்றார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு தற்போது ரஜினியுடன் இணைந்து அண்ணாத்த படத்தில் நடித்துள்ளது மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தினார். இன்றும் இளமை மாறாது இருக்கும் மீனா தனது சினிமா அனுபவங்களை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்து வருகிறார். அவர் எந்த கதாநாயகனுடன் நடித்தாலும் அவர்களுடன் மிக நெருக்கமாக பழக ஆரம்பித்து விடுவார். ஜம் என்று கும்மென்று இருக்கும் மீனாவை யாருக்கு பிடிக்காது? இவர் நிறைய படங்களில் நடித்துள்ளார். அதில் அண்ணாத்த, அரிச்சந்திரா, ஔவை சண்முகி, அன்புடன் அன்புள்ள ரஜினிகாந்த், ஆளுக்கொரு ஆசை, ஆனந்த பூங்காற்றே, இவன், உயிரே உனக்காக, உளவுத்துறை, என் ராசாவின் மனசிலே, எஜமான், ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி, கூலி, சிட்டிசன், செங்கோட்டை, சேதுபதி IPS, தாய்மாமன், தீர்ப்புகள் திருத்தப்படலாம், நம்ம வீட்டு கல்யாணம், நாடோடி மன்னன், நாம் இருவர் நமக்கிருவர், பாரதி கண்ணம்மா, பாளையத்து அம்மன், பாறை, பெரியண்ணா, பொற்காலம், மரியாதை, மருமகன், மாமன் மகள், மாயி, முத்து, ராஜகுமாரன், ரிதம், வசந்தி, வானத்தை போல, வில்லன், வீரா, வெற்றி கொடிகட்டு ஆகிய படங்களில் நடித்துள்ளார். இவர் முதலில் கதாநாயகியாக நடித்த படம் என் ராசாவின் மனசிலே. அந்த படத்தில் ராஜ்கிரண் ஜோடியாக இளம் வயதில் நடித்தார். அந்த படத்தில் நடித்தபோது ராஜ்கிரண் பற்றியும் மீனாவை பற்றியும் நிறைய கிசுகிசு வந்தது. ராஜ்கிரனும் மீனாவும் கணவன் மனைவி போல் வாழ்கிறார்கள் என்றெல்லாம் செய்தி பத்திரிகையில் வந்தது. இருவரும் அதை பற்றி மறுக்கவில்லை. அடுத்து அரிச்சந்திரா ஆனந்த பூங்காற்றை படத்தில் நடிக்கும்போது நடிகர் கார்த்திக்குடன் மீனாவை இணைத்து நிறைய கிசுகிசுகள் வந்தது. கார்த்திக் பெண்கள் விஷயத்தில் மிகவும் வீக்கானவர் என்று எல்லோருமே சொல்லிக் கொள்கிறார்கள். அவர் படப்பிடிப்புக்கு வந்து வயிறு வலிக்கிறது என்று சொன்னால் போதும், இயக்குனர் புரிந்து கொள்வார். அந்த படத்தின் கதாநாயகியை கொஞ்ச நேரம் போய் பேசிவிட்டு வா என்று அனுப்பிவிடுவார் என்று பிரபல யூடியூபர் சபிதா ஜோசப் சொல்லியிருக்கிறார். அப்படி அரிச்சந்திரா படத்தில் நடிக்கும் பொழுது தினமும் கார்த்திக்குடன் கம்பெனி கொடுத்தார் என்று அன்றைய பத்திரிகைகளில் கிசுகிசு வந்தது. இதையடுத்து கன்னட படங்களில் நடித்தார். அங்கு ரவிச்சந்திரன் என்ற நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வைத்து படிக்காதவன் படத்தை தயாரித்தவர். அவர் படங்களில் நடிக்கும் பொழுது நடிகை மீனாவுக்கு அவருக்கும் காதல் என்று கன்னட பத்திரிகையில் எழுதி தள்ளியது. கன்னட நடிகர் ரவிச்சந்திரன் மீனாவை திருமணம் செய்து கொள்வார் என்றெல்லாம் எழுதினார்கள். ஆனால் அவர்கள் இருவரும் என்ன தேவையோ அதை மட்டும் ஏற்றுக்கொண்டு மீனா தமிழ்நாட்டு பக்கம் திரும்பினார். அடுத்து மீனா பார்வை தெலுங்கு பக்கம் போனது. அங்கு அவருக்கு கை கொடுத்தவர் நடிகர் வெங்கடேஷ். அவருடன் இணைந்து சில படங்களில் கவர்ச்சியாகவும் பிகினி உடையிலும் தெலுங்கில் கலக்கினார். அங்கு வெங்கடேஷுடன் நடித்து கொண்டிருந்த போது இவர் இருவரை பற்றியும் கிசுகிசு ரெக்கை கட்டி பறந்தது. அடுத்து பிரபுதேவாவுடன் SS, நாம் இருவர் நமக்கிருவர் போன்ற படங்களில் பிரபுதேவாவுடன் இணைந்து நடித்தார். அதுவரை குத்துவிளக்காக படங்களில் நடித்து கொண்டிருந்த இவரை பிகினி ட்ரெஸ் போட்டு அவர் அழகை வெளிச்சம் போட்டு காட்ட வைத்தவர் நடிகர் பிரபுதேவா தான். பிரபுதேவா மீனாவிடம் நெருங்கி பழகினார். படப்பிடிப்பில் இருந்தவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்வார்கள் என்றெல்லாம் பேசிக் கொண்டார்கள். ஆனால் அதற்கு பிறகு பிரபுதேவா நயன்தாராவை காதலித்தார். ஏனோ மீனாவையும் கைவிட்டுவிட்டு நயன்தாராவையும் கைவிட்டார் பிரபுதேவா. அர்ஜுன் படத்தில் செங்கோட்டை போன்ற சில படங்களில் நடித்த அர்ஜுன் தன்னுடன் நடிக்கும் கதாநாயகி நடிகைகள் எந்த அளவுக்கு நேசிப்பார் என்பது சினிமாவில் இருப்பவர்களுக்கு தெரியும். எனவே அர்ஜுன் மீனாவை நன்றாக கவனித்தார் என்றது ஊடகங்கள். சரத்குமாருடன் இணைந்து நாட்டாமை, நாடோடி மன்னன் போன்ற படங்களில் நடித்தார். அப்பொழுது சரத்குமார் இவரை திருமணம் செய்து கொள்வதாக கேட்டதாக பத்திரிகை செய்தி வந்தது. இவர்கள் இருவரும் நெருக்கமாக இருந்தது உண்மை. சத்யராஜுடன் மாமன் மகள் மற்றும் சின்ன படங்களில் நடித்தார். அப்பொழுது இவர் இருவரையும் பற்றி கிசுகிசு வந்தது. ஆனால் இருவருமே அதை பற்றி மறுக்கவில்லை. மீனாவை வைத்து படம் இயக்கிய ஒரு பெரிய டைரக்டர் இவருக்கு வீடு வாங்கி கொடுத்து தன்னுடைய கஸ்டடியில் வைத்திருப்பதாக இப்பொழுதும் பத்திரிகைகள் சொல்லி வருகிறது. அதற்கு எந்த மறுப்பும் தெரிவிக்கவில்லை மீனா. காமெடி புயலான அந்த கருப்பு வைகை நடிகருடன் சில இரவுகள் கம்பெனி கொடுத்ததாக யூடியூபர்கள் பேசிக்கொள்கிறார்கள். அதிலும் பைல்வான் போன்றவர்கள் அதிகமாக பேசுகிறார்கள். அதே போல ஒரு பெரிய ஹீரோவுடன் இவர் தொடர்பில் இருந்தபோது அந்த ஹீரோவுக்கும் இந்த காமெடி நடிகருக்கும் மீனாவால் தான் பிரச்சனை வந்தது என்று கூட பத்திரிகைகளில் கொளுத்தி போட்டது. கமல்ஹாசனுடன் ஔவை சண்முகி படத்தில் நடித்த ஒரு காட்சியில் பின்முதுகை காட்டி ஆபாசமாக நடித்தது ரசிகர்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. கமல்ஹாசன் சும்மா விடுவாரா என்ன என்று பத்திரிகைகளில் வெளிவந்து அதிர்ச்சி செய்திகள். இப்போது தனுஷ் மீனாவும் திருமணம் செய்து கொள்வார்கள் என்று யூடியூபில் பலரும் பேசி வருகிறார்கள். அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியாது. ஆனால் நெருப்பில்லாமல் புகையுமா?
அதேபோல கேரளாவில் மோகன்லாலுடன் திருஷ்யம் 2 போன்ற படங்களில் நடித்திருக்கிறார். மோகன்லால் எந்த நடிகையும் விட்டு வைக்க மாட்டார் என்பது ஊரறிந்த செய்தி. மீனாவை மட்டும் விட்டு வைத்திருப்பாரா? எனவே மீனாவை பற்றிய செய்திகள் பத்திரிகைகளிலும் யூடியூபில் பலரும் பேசியதை மட்டுமே நாங்கள் இங்கு குறிப்பிட்டு இருக்கிறோம். எது உண்மை என்பது, எது பொய் என்பது அவரவருக்கு மட்டுமே வெளிச்சம்.